செல்போனை நிறைய நோண்டாதீங்க. செல்போனால பல பிரச்சனைகள் இருக்கு. அது உங்களுக்கு இப்ப தெரியாது. ஆனா உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள நிறைய வேதியியல் மாற்றங்களை அந்த செல்போன் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. வாரத்துல ஒரு நாள் நம்ம கோயிலுக்கெல்லாம் விரதம் இருப்பாங்கல்ல வீட்டுல, அந்த மாதிரி வாரத்துல ஒரு நாள் செல்போன் தொட மாட்டேன்னு ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருங்க. அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னு பாருங்க. ஏன்னா செல்போனை பார்த்துட்டு இந்த குழந்தை உளவியல் ரீதியா பாதிக்கப்படுது, மூல பிரச்சனை வருது. ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறாங்கல்ல, காது கேட்காம போனவங்கலாம் இருக்காங்க. நமக்கே தெரியும், முதல்ல கேட்டுக்கிறதுக்கும் இப்ப கேட்கறதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு காது இல்லாம இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கோம். சரியா? அதனால முடிஞ்ச வரைக்கும் அது எல்லாமே நம்மை கட்டுப்படுத்தவே கூடாது, நாம தான் அதை கட்டுப்படுத்தணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க செல்போனை. அதே மாதிரி இந்த ரீல்ஸ் போடுறேன், இது போடுறேன்னு சொல்லி ரொம்ப ஆபாசமான பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எந்த சூழலையும் அதுக்கு போய் சிக்கிக்காதீங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் சொல்றேன், குழந்தைகளை இந்த டிஜிட்டல்ல இருந்து காப்பாற்றுற கடமை உங்ககிட்ட இருக்கு. தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. ஏன்னா நம்மள மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் ரொம்ப உயிர்ப்போடு இருக்க வேண்டியவங்க. தேசத்தை கட்டமைக்க போறது நம்மள மாதிரி கிராமத்துல இருந்து வந்தவங்க. ஏன்னா நம்மள நாட்டுக்கோழி, நம்மளை வெயிலோ பனியோ மழையோ ஒன்றும் செய்யாது. ஏன்னா நம்ம அங்கிருந்தே வந்தவங்க. அதனால நல்ல தைரியமா இருங்க. இன்னும் நிறைய விஷயத்தை சாதிங்க. மனசை நல்லா விலாசமா வச்சுக்கோங்க. நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யுங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு தான். நல்லா பெருசா வாங்க. ஏனிய கூரை மேல போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க. பாரம்பரியமான KTV ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.